பைபிள் சவாலின் 208வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நீதிமொழிகள் 1 முதல் 3 வரை வாசிப்பதன் மூலம் தேவபக்தியுள்ள ஞானத்தின் அடித்தளத்தையும் புத்தியின் மதிப்பையும் ஆண்டவரை நம்புவதால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களையும் அறிந்து கொள்கிறோம். உலகத்தின் எல்லா செல்வங்களையும் விட தேவனுடைய ஞானத்தை நாடவும் அவரது போதனைகளுக்கு செவி கொடுக்கவும் இந்த வசனங்கள் நம்மை ஊக்குவிக்கின்றன. ஆண்டவருக்கு பயப்படுதலே உண்மையான அறிவின் ஆரம்பம் என்றும் அவரது வழிநடத்தல் நம்மை சரியான பாதையில் நடத்தும் என்றும் அவை நினைவூட்டுகின்றன. நமது சொந்த புத்தியை சார்ந்திருக்காமல் முழு இருதயத்தோடு ஆண்டவரை நம்பும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். அவரது ஞானத்தில் நடக்கும்போது அவர் நமக்கு சமாதானத்தையும் சரியான வழிநடத்தலையும் நிலையான நம்பிக்கையையும் அளிக்கிறார். இன்று தாழ்மையான இதயத்துடன் அவரது வார்த்தையிலிருந்து கற்றுக்கொண்டு அவரது ஞானத்தில் தினமும் வளர தயாராக ஆரம்பிப்போம். Welcome to day 208 of the Bible Challenge. Today's reading from Proverbs chapter 1-3 introduces us to the foundation of godly wisdom, the value of understanding, and the blessings that come from trusting the Lord. These passages encourage us to seek wisdom above earthly treasures and to listen carefully to God's instruction. They remind us that true knowledge begins with reverence for the Lord and that His guidance leads us on the right path. We are called to trust Him with all our hearts rather than relying on our own understanding. As we walk in His wisdom, He grants peace, direction, and lasting hope. Let us begin today with humble hearts, eager to learn from His word and grow in His wisdom every day. நீதிமொழிகள் அதிகாரம் 1. Proverbs chapter 1. வசனம் 1. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலொமோனின் நீதிமொழிகள். Verse 1. The Proverbs of Solomon the son of David, king of Israel. வசனம் 2. இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து. Verse 2. To know wisdom and instruction, to perceive the words of understanding. வசனம் 3. விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். Verse 3. To receive the instruction of wisdom, justice, and judgment, and equity. வசனம் 4. இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். Verse 4. To give subtlety to the simple, to the young man knowledge and discretion. வசனம் 5. புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான், விவேகி நல்லாலோசனைகளை அடைந்து. Verse 5. A wise man will hear and will increase learning, and a man of understanding shall attain unto wise counsels. வசனம் 6. நீதிமொழியையும் அதின் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைபொருள்களையும் அறிந்து கொள்வான். Verse 6. To understand a proverb, and the interpretation, the words of the wise, and their dark sayings. வசனம் 7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். Verse 7. The fear of the Lord is the beginning of knowledge, but fools despise wisdom and instruction. வசனம் 8. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. Verse 8. My son, hear the instruction of thy father, and forsake not the law of thy mother. வசனம் 9. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். Verse 9. For they shall be an ornament of grace unto thy head, and chains about thy neck. வசனம் 10. என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. Verse 10. My son, if sinners entice thee, consent thou not. வசனம் 11. எங்களோடே வா, இரத்தஞ்சிந்தும்படி நாம் பதிவிருந்து
குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். Verse 11. If they say, "Come with us, let us lay wait for blood. Let us lurk privily for the innocent without cause." வசனம் 12. பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். Verse 12. Let us swallow them up alive as the grave, and whole, as those that go down into the pit. வசனம் 13. விலையுயர்ந்த சகலவித பொருள்களையும் கண்டடைவோம். கொள்ளைப் பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். Verse 13. We shall find all precious substance, we shall fill our houses with spoil. வசனம் 14. எங்களோடே பங்காளியாயிரு, நம்மெல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில். Verse 14. Cast in thy lot among us, let us all have one purse. வசனம் 15. என் மகனே, நீ அவர்களோடே வழிநடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. Verse 15. My son, walk not thou in the way with them, refrain thy foot from their path. வசனம் 16. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தஞ்சிந்த தீவிரிக்கிறது. Verse 16. For their feet run to evil, and make haste to shed blood. வசனம் 17. எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதின் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. Verse 17. Surely in vain the net is spread in the sight of any bird. வசனம் 18. இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். Verse 18. And they lay wait for their own blood, they lurk privily for their own lives. வசனம் 19. பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னையுடையவர்களின் உயிரை வாங்கும். Verse 19. So are the ways of everyone that is greedy of gain, which taketh away the life of the owners thereof. வசனம் 20. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. Verse 20. Wisdom crieth without, she uttereth her voice in the streets. வசனம் 21. அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒலிமுகவாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்துச் சொல்லுகிறது. Verse 21. She crieth in the chief place of concourse, in the openings of the gates, in the city she uttereth her words, saying. வசனம் 22. பேதைகளே, நீங்கள் பேதைமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே, நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியீனரே, நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும். Verse 22. How long, ye simple ones, will ye love simplicity, and the scorners delight in their scorning, and fools hate knowledge? வசனம் 23. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். Verse 23. Turn you at my reproof. Behold, I will pour out my spirit unto you. I will make known my words unto you. வசனம் 24. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. Verse 24. Because I have called, and ye refused. I have stretched out my hand, and no man regarded. வசனம் 25. என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். Verse 25. But ye have set at naught all my counsel, and would none of my reproof. வசனம் 26. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படுங்காரியம் வரும்போது ஆகட்டியம் பண்ணுவேன். Verse 26. I also will laugh at your calamity. I will mock when your fear cometh. வசனம் 27. நீங்கள் பயப்படுங்காரியம் புசல் போல் வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும்
நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகட்டியம் பண்ணுவேன். Verse 27 When your fear cometh as desolation, and your destruction cometh as a whirlwind, when distress and anguish cometh upon you. வசனம் 28 அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறுதரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காணமாட்டார்கள். Verse 28 Then shall they call upon me, but I will not answer. They shall seek me early, but they shall not find me. வசனம் 29 அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். Verse 29 For that they hated knowledge, and did not choose the fear of the Lord. வசனம் 30 என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். Verse 30 They would none of my counsel, they despised all my reproof. வசனம் 31 ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தியடைவார்கள். Verse 31 Therefore shall they eat of the fruit of their own way, and be filled with their own devices. வசனம் 32 பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். Verse 32 For the turning away of the simple shall slay them, and the prosperity of fools shall destroy them. வசனம் 33 எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். Verse 33 But whoso hearkeneth unto me shall dwell safely, and shall be quiet from fear of evil. நீதிமொழிகள் அதிகாரம் 2 Proverbs chapter 2 வசனம் 1 என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்குச் சாய்த்து, உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு. Verse 1 My son, if thou wilt receive my words, and hide my commandments with thee. வசனம் 2 நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. Verse 2 So that thou incline thine ear unto wisdom, and apply thine heart to understanding. வசனம் 3 ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. Verse 3 Yea, if thou criest after knowledge, and liftest up thy voice for understanding. வசனம் 4 அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில். Verse 4 If thou seekest her as silver, and searchest for her as for hid treasures. வசனம் 5 அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். Verse 5 Then shalt thou understand the fear of the Lord, and find the knowledge of God. வசனம் 6 கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். Verse 6 For the Lord giveth wisdom, out of his mouth cometh knowledge and understanding. வசனம் 7 அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். Verse 7 He layeth up sound wisdom for the righteous, he is a buckler to them that walk uprightly. வசனம் 8 அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். Verse 8 He keepeth the paths of judgment, and preserveth the way of his saints. வசனம் 9 அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்ளுவாய். Verse 9 Then shalt thou understand righteousness, and judgment, and equity, yea, every good path. வசனம் 10 ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும் போது. Verse 10 When wisdom entereth into thine heart, and knowledge is pleasant unto thy soul. வசனம் 11 நல்யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். Verse 11 Discretion shall preserve thee,
understanding shall keep thee. வசனம் 12 அதனால் நீ துன்மார்க்கருடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும். Verse 12 To deliver thee from the way of the evil man, from the man that speaketh froward things. வசனம் 13 அந்தகார வழிகளில் நடக்க நீதிநெறிகளை விட்டு. Verse 13 Who leave the paths of uprightness, to walk in the ways of darkness. வசனம் 14 தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களிகூறுகிறவர்களுக்கும். Verse 14 Who rejoice to do evil, and delight in the frowardness of the wicked. வசனம் 15 மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். Verse 15 Whose ways are crooked, and they froward in their paths. வசனம் 16 தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து. Verse 16 To deliver thee from the strange woman, even from the stranger, which flattereth with her words. வசனம் 17 இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவாய். Verse 17 Which forsaketh the guide of her youth, and forgetteth the covenant of her God. வசனம் 18 அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. Verse 18 For her house inclineth unto death, and her paths unto the dead. வசனம் 19 அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவபாதைகளில் வந்து சேருகிறதுமில்லை. Verse 19 None that go unto her return again, neither take they hold of the paths of life. வசனம் 20 ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்வாயாக. Verse 20 That thou mayest walk in the way of good men, and keep the paths of the righteous. வசனம் 21 செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள். Verse 21 For the upright shall dwell in the land, and the perfect shall remain in it. வசனம் 22 துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள், துரோகிகள் அதில் ராதபடிக்கு நிர்மூலமாவார்கள். Verse 22 But the wicked shall be cut off from the earth, and the transgressors shall be rooted out of it. நீதிமொழிகள் அதிகாரம் 3 Proverbs chapter 3 வசனம் 1 என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. Verse 1 My son, forget not my law, but let thine heart keep my commandments. வசனம் 2 அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். Verse 2 For length of days and long life and peace shall they add to thee. வசனம் 3 கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். Verse 3 Let not mercy and truth forsake thee. Bind them about thy neck. Write them upon the table of thine heart. வசனம் 4 அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். Verse 4 So shalt thou find favor and good understanding in the sight of God and man. வசனம் 5 உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. Verse 5 Trust in the Lord with all thine heart, and lean not unto thine own understanding. வசனம் 6 உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Verse 6 In all thy ways acknowledge him, and he shall direct thy paths. வசனம் 7 நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. Verse 7 Be not wise in thine own eyes, fear the Lord, and depart from evil. வசனம் 8 அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும்
உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். Verse 8. It shall be health to thy navel, and marrow to thy bones. வசனம் 9. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. Verse 9. Honor the Lord with thy substance, and with the first fruits of all thine increase. வசனம் 10. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். Verse 10. So shall thy barns be filled with plenty, and thy presses shall burst out with new wine. வசனம் 11. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. Verse 11. My son, despise not the chastening of the Lord, neither be weary of his correction. வசனம் 12. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல, கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். Verse 12. For whom the Lord loveth he correcteth, even as a father the son, in whom he delighteth. வசனம் 13. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். Verse 13. Happy is the man that findeth wisdom, and the man that getteth understanding. வசனம் 14. அதின் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதின் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. Verse 14. For the merchandise of it is better than the merchandise of silver, and the gain thereof than fine gold. வசனம் 15. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. Verse 15. She is more precious than rubies, and all the things thou canst desire are not to be compared unto her. வசனம் 16. அதின் வலதுகையில் தீர்க்காயுசும் அதின் இடதுகையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. Verse 16. Length of days is in her right hand, and in her left hand riches and honor. வசனம் 17. அதின் வழிகள் இனிதான வழிகள், அதின் பாதைகள் எல்லாம் சமாதானம். Verse 17. Her ways are ways of pleasantness, and all her paths are peace. வசனம் 18. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றிக் கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். Verse 18. She is a tree of life to them that lay hold upon her, and happy is everyone that retaineth her. வசனம் 19. கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். Verse 19. The Lord by wisdom hath founded the earth, by understanding hath he established the heavens. வசனம் 20. அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. Verse 20. By his knowledge the depths are broken up, and the clouds drop down the dew. வசனம் 21. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய்ஞானத்தையும் நல்லாலோசனையையும் காத்துக்கொள். Verse 21. My son, let not them depart from thine eyes, keep sound wisdom and discretion. வசனம் 22. அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும். Verse 22. So shall they be life unto thy soul, and grace to thy neck. வசனம் 23. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. Verse 23. Then shalt thou walk in thy way safely, and thy foot shall not stumble. வசனம் 24. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். Verse 24. When thou liest down, thou shalt not be afraid. Yea, thou shalt lie down, and thy sleep shall be sweet. வசனம் 25. சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். Verse 25. Be not afraid of sudden fear, neither of the desolation of the wicked, when it cometh.
வசனம் 26. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். Verse 26. For the Lord shall be thy confidence, and shall keep thy foot from being taken. வசனம் 27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் ராதே. Verse 27. Withhold not good from them to whom it is due, when it is in the power of thine hand to do it. வசனம் 28. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. Verse 28. Say not unto thy neighbor, Go, and come again, and tomorrow I will give, when thou hast it by thee. வசனம் 29. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. Verse 29. Devise not evil against thy neighbor, seeing he dwelleth securely by thee. வசனம் 30. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடே வழக்காடாதே. Verse 30. Strive not with a man without cause, if he have done thee no harm. வசனம் 31. கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. Verse 31. Envy thou not the oppressor, and choose none of his ways. வசனம் 32. மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது. Verse 32. For the froward is abomination to the Lord, but his secret is with the righteous. வசனம் 33. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். Verse 33. The curse of the Lord is in the house of the wicked, but he blesseth the habitation of the just. வசனம் 34. இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபையளிக்கிறார். Verse 34. Surely he scorneth the scorners, but he giveth grace unto the lowly. வசனம் 35. ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். Verse 35. The wise shall inherit glory, but shame shall be the promotion of fools. பைபிள் சவாலின் 208வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவனுடைய ஞானம் இந்த உலகம் தரக்கூடிய எந்த செல்வத்தையும் விட மேலானது என்பதை கற்றோம். முழு இருதயத்தோடு ஆண்டவரை நம்பி அவரது போதனையின்படி வாழும்போது சமாதானம், நிலைத்தன்மை மற்றும் ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையை அவர் அளிக்கிறார். அவரது ஞானம் தவறான முடிவுகளிலிருந்து நம்மை காத்து அவரது பரிபூரண சித்தத்தின் பாதையில் நடத்துகிறது. தினமும் அவரது ஞானத்தை தொடர்ந்து தேடி அவரது வார்த்தை நமது சிந்தனைகளையும் முடிவுகளையும் செயல்களையும் வடிவமைக்க அனுமதிப்போம். தேவனுடைய ஞானத்தில் நடக்கும் ஒவ்வொரு நாளும் நமது விசுவாசத்தை பலப்படுத்தி அவருக்கு மேலும் நெருக்கமாக இட்டுச் செல்கிறது. ஒவ்வொரு நாளும் அவரது சத்தியத்தின்படி வாழ்ந்து ஞானத்தில் வளர ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த வசனம் உங்கள் இதயத்தை அதிகமாக தொட்டது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 208 of our Bible challenge is complete. Today we learned that God's wisdom is more valuable than anything this world can offer. Trusting the Lord with all our hearts and following His instruction leads us into a life of peace, stability, and blessing. His wisdom protects us from wrong choices and guides us toward His perfect will. Let us continue seeking His wisdom every day and allow His word to shape our thoughts, decisions, and actions. Every day spent walking in God's wisdom strengthens our faith and brings us closer to Him. Each day is another opportunity to grow in knowledge and live according to His truth. Which verse from today's reading spoke to your heart the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.